வணக்கம் ட்ரேடர் சசி. நேயர் விருப்பம். யூஎஸ்டி ஐஎன்ஆரை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இந்த வீடியோ. பொதுவாக யூஎஸ்டி ஐஎன்ஆரில் த பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ். ஸோ எங்கேயா பேட்டர்ன்ஸை நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த சார்ட்டை பார்க்குறதுக்கே அடடா இப்படியே ஒரு சார்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வீக்லிலேருந்தே நம்ம அனாலிசிஸை ஆரம்பிக்கலாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சார்ட்டை பார்த்து. இப்போ தான் திரும்பவும் இந்த சார்ட் எடுக்கிறோம். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சார்ட்டை பார்த்ததுங்க. இது பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் என்ன ஆயிருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே இருந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் நான். ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா ட்ரெண்ட் லைன் வருது, ரெசிஸ்டன்ஸ் போகுது, ட்ரெண்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இப்படியே போயிட்டு இருக்கு. அதாவது பையர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க மேலே. ஆனால் செல்லர்ஸ் இந்த லெவலுக்கு மேலே விடவே மாட்டுறாங்க. என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இது கரெக்டாக ஆகஸ்ட் மாதங்க, போன வருஷம் பிரேக் ஆகி மேலே போயிருக்க வேண்டிய ப்ரைஸ், நல்ல புல்லிஷாக ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போன ப்ரைஸு இதை பிரேக் பண்ணி மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தது. இங்கே என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, தூங்கிட்டான். ஒன்று பிரேக் ஆகி மேலே போயிருக்கணும், இல்லைனா ஓரளவுக்கு நல்லா ட்ரேட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி வீக்லி கேண்டில்ஸ் எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இங்கே கண்டினியூஸாக செப்டம்பர், போன வருஷம் செப்டம்பரில் இருந்து இந்த வருஷம் மார்ச்சே வந்துருச்சு. இந்த மார்ச்செல்லாம் ஓரளவுக்கு அதுவும் இந்த ரேஞ்சிலே தான் இருக்கிறான். இந்த ரேஞ்சை விடவே இல்லை, ஒரே ரேஞ்சில் இருக்கிறான் செப்டம்பர் மந்த்லேருந்து. ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலங்க. பட் ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும், போகலை. இப்போது நமக்கு வேறு டைம் ஃப்ரேமில் வேறு பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன பேட்டர்ன்ஸ் இருந்தது. இப்போ இந்த பேட்டர்ன் நான் இப்போ தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் இது US 100 இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து USD INRல இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுதுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்படி வரைகிறீங்களோ, ட்ரெண்ட் லைன் ஸ்லாண்டிங் லைனாக இப்படி வரைகிறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி கப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த பேட்டர்ன் கிட்ட வந்ததுன்னா ப்ரைஸ் புல்லிஷாக மேலே போகும். பேட்டர்ன் கிட்ட வந்தால் புல்லிஷாக மேலே போகும், புல்லிஷாக மேலே போகும். ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த ஹைக்கு வந்தது அப்படின்னா இது பிரேக் ஆகி போயிடும். இது பொதுவாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை தான் டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹைக்கு போயிடும். அது கப்பு எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசுக்கு போயிடும் அப்படிங்கிறது இந்த பேட்டர்னுடைய டார்கெட்டுங்க. ஸோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே போய் அங்கேயே ப்ரைஸ் அங்கே நின்றுட்டு இருக்குதுங்க. இதில் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட் எடுக்கிற மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வருது. சரி, நம்ம இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் என்ன கண்ணாப்பிடான வரைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். என்ன நீங்கள் இந்த இந்த ஹையும் தானே கனெக்ட் பண்ணோம், நீங்கள் பாட்டுக்கு என்ன வரைஞ்சிருக்கீங்க. ஒரு பேட்டர்ன்லேயும் லாஜிக் இருக்குதுங்க. எல்லா சார்ட்லேயுமே நீங்கள் பேட்டர்ன் எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஓரளவுக்கு, அதாவது நான் சொல்கிறேன், நிறையா இடத்த டச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுங்க. லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இல்லை இதுக்கு தாண்டி இந்த மாதிரி இந்த இடத்துல வருது அப்படின்னா இதோட லாஜிக் என்னென்னா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு கப்புடைய பாட்டமுக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த 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 பேட்டர்ன் வரைகிறது மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் இந்த இடத்த நீங்கள் லைன் போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனால கரெக்டாக ப்ரைஸ் இந்த இடத்த தொட்டுட்டு கீழே போகணுன்னு எதிர்பார்க்காதீங்க. அது மாதிரி நடக்கவே நடக்காது.
எதுக்காக நீங்கள் பேட்டர்ன் வரைகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது வந்து நீங்கள் பையிங் ட்ரேடு எதனா சிக்னல் லோயர் டைம் ஃப்ரேமில் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கலான்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். இந்த இடத்துக்கு வரும்போது செல் ட்ரேடுக்கான வாய்ப்பு எதனாச்சும் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அதுதான் ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வரைகிறீங்க. ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னாச்சு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸு திரும்ப வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளார மேலே கீழே போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஈக்குவல் லோ வச்சுது. ஈக்குவல் லோ வச்சதுனாலே நம்ம மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகிடும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபாலிங் ட்ரெண்ட் லைனை மேலே தான் பிரேக் ஆகும். வெஜ்ஜாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் எவ்வளோ பெரிய ரேஞ்ச் வந்து அப்படியே ஷிங்க் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இன்னொரு தடவை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து ஷிங்க் ஆகிப்போம். ஆனால் இதில் நீங்கள் எங்கே பை ட்ரேட் எடுப்பீங்க, இங்கே தான் பை எடுக்கணும். பிரேக் ஆனோன்னா எடுத்துகிட்டு பை எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது அந்த வேலையே பண்ணாதீங்க. எப்பவும் தைரியமாக எடுக்கிற மாதிரி தான் இங்கேயே எடுத்துருங்க, இல்லை கம்முன்னு விட்டுருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் பேட்டர்ன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபோக்கஸ் தான், அவ்வளோதான். ஃபோக்கஸ் இருந்தது மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸு லாஜிக்கு எதுக்கு நீங்கள் வரைகிறீங்க அப்படிங்கிறவுடைய லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீடியோலையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா கீழே போயிடும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களே இங்கே வந்தால் கீழே போயிடும் அப்படின்னு. அப்போ நாங்கள் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தட் தெரிஞ்சவங்க எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணோம்ல. பண்ண முடியாதுங்க. எப்படி அப்படின்னா இங்கே வந்தோன்னா பிரேக் ஆகிற மாதிரி மேலே போவான், ஏமாற்றுவான். ஒருத்தரையும் ஒரு மாதிரி ஏமாற்றுவான். அது நீங்கள் வந்து அப்படியே பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குங்க. எப்படி ஒரு மனுஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குதோ அந்த மாதிரி திடீர்னு கோவப்படுவாங்க, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வந்து மாறுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சார்ட்டுக்கும் வந்து கேரக்டர் இருக்குது. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்திங்கன்னா அந்த ஒரு சார்ட் இல்லைனா 2 இல்லைனா 3, அதுக்கு மேலே தேவையே இல்லைங்க. நீங்கள் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் 3 சார்ட். ஒரே ஒரு சார்ட்டை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கும், இந்த டயத்தில் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த பேட்டர்ன் வந்துட்டு இருக்குது, அதாவது இதாவதுன்னு உங்களுக்கு வந்துட்டு அதை மைண்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நிறையா சார்ட் பார்த்து நிறைய ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொதப்பிடுவீங்க. ஸோ இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே நான் பண்ணுறது இந்த வீடியோ பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க இதெல்லாம் வந்து பண்ணுறேன். இதெல்லாம் நான் ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம USD INR வந்து இந்த மாதிரி வந்து மேலே பிரேக் ஆகணும், ஆனால் பிரேக் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வந்து அப்படியே நின்றுட்டான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஒரு வேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க, நமக்கு தெரியல. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து அப்படியே ப்ரைஸ் வந்து நின்று போச்சு. போன செப்டம்பர்லேருந்து ட்ரேடே ஆகலை, அப்படியே நின்று போச்சு. அப்போது டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஸோ டெய்லியில் பார்த்தீங்களா பேட்டர்ன் ஃபாலிங் வெஜ்ஜு. மேலே பெரிய ரேஞ்சு இருந்தது, அந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிங்க் ஆகி இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இங்கே லோயர் லோ கூட பண்ணல, இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்த ப்ரைஸு இந்த லோவுக்கும் போகல, எங்கேயுமே போகல. அப்படியே இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பித்தான். அப்படியே வந்தான், பிரேக் ஆனால் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இந்த பிரேக் அவுட் எது வரைக்கும் வரலான்னு நினைக்கிறீங்க? இந்த டாப்புக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக வந்துடுவான். அதுக்கப்புறம் மேலே போவானா தெரியல. இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கெல்லாம் தைரியமாக செல் ட்ரேட் பண்ணலாம், இங்கெல்லாம் தைரியமாக பை ட்ரேடு எடுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் செல் ட்ரேடு எடுக்க மாட்டீங்க, பை மட்டும்தான் எடுப்பீங்க. ஏன்? பேட்டர்ன் வந்து மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் பிரேக் ஆகிடும். இந்த இடத்துல போய் நீங்கள் செல் ட்ரேட் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் க்ரியேட் ஆகி பிரேக் ஆகி மேலே போகிறதுனால கடன்னு மேலே போயிடுவான். ஸ்டாப் லாஸ் போடலன்னா பெரிய லாஸ் வந்துடும். அது வந்து நீங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த லாஸ்ட் ரேஞ்சில் வந்துட்டு செல் எடுக்கக்கூடாது. இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ஃபாலிங் வெஜ்ஜுங்கும் போது அது பிரேக் ஆகி மேலே போகும். ரேசிங் வெஜ்ஜாக இருந்ததுன்னா பிரேக் ஆகி கீழே வரும். அதில் பை ட்ரேட் எடுக்கக்கூடாது, செல் ட்ரேடை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இது இப்படி போயிட்டு இருக்குங்களா. அடுத்து வந்து 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்டில் என்ன நடக்குது, அந்த வெஜ்ஜை பிரேக் பண்ணி மேலே போச்சு பார்த்தீங்களா, எப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி போயிருக்கிறான் பாருங்கள் மார்க்கெட்டு. டேயில் என்ன பார்த்தோம், வந்து லோ வந்து கட் பண்ணலன்னு ஈக்குவல் லோ வைக்கலன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் 4 ஹவர்ஸில் ஈக்குவல் லோ மேலேருந்து கீழே வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான். உங்களுக்கு என்ன தெரியும், எங்கே போகிறான்னு தெரியாது, எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு வருவான்னு தெரியாது. பட் ஆனால் ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தால் மேலே போகிறான்னு தெரியும். அப்போ 82.60 ஆரம்பிச்சு இப்போ எங்கே இருக்குது ப்ரைஸு, 83,180க்கு போயிட்டான். 83.20 போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கே போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், எங்கே போகணும், ஆல் டைம் ஹைக்கே போயிடுவோம். 83.47 பொறுமையாக அப்படியே ட்ரெண்ட் லைனை பிடிச்சிட்டே அப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்கான். சரி, இது வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. 1 ஹவரில் ஓரளவுக்கு ஓகே, ட்ரெண்டுக்குள்ளார மேலேங்கிலையும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் 5 மினிட்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும் இந்த சார்ட்டு. இது வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லாத சார்ட்டுங்க. 1 ஹவர் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நீங்கள் 4 ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. வீக்லி அந்த மாதிரி வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டெய்லி வந்துட்டு 4 ஹவர்ஸு 1 ஹவர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டேயில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு 4 ஹவரில் ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா 1 ஹவரில் கூட எடுக்கலாம். அதை விட கீழே போகாதீங்க, ஒன்றுமே புரியாது. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான முயற்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 6-7 மாதமாக வந்து அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பட் ஆனால் இப்போ வந்து இந்த வெஜ்ஜு பேட்டர்ன் வந்து பிரேக் ஆனதுனால அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருக்குது. அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹை இங்கே இருக்குது. பொறுமையாக இந்த ரேஞ்சில் ஒரு ரேஞ்சாக பிரேக் பண்ணி மேலே இது வரைக்கும் 83.47 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இதுதான் யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.